எவ்ரிவன். இப்போ வந்து பிஜிடிஆர்பியோட கொஷின் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்குது. 30 கொஷின்ஸில் வந்து மொதல் 20 கொஷினுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அடுத்த 10 கொஷினுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ இப்போ வந்து இதில் 50 மார்க், அதாவது வந்து 50 மார்க்கில் நம்ம வந்து 20 மார்க் கண்டிப்பாக எடுத்தாகணும். அப்படி நம்ம 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட மேஜர் பேப்பர்ஸ் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 50க்கு 20 மார்க் எடுக்கணும். அதே மாதிரி வந்து 100க்குன்னு பார்க்க போகிறப்போ 40 மார்க் எடுத்துருக்கணுன்றது தான் இதனோட ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட மேஜர் போகலாம். அதாவது வந்து 150 மார்க்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 150 மார்க்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எந்த மேஜராக வேணாலும் இருக்கலாம். மேக்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்மளோட மேஜரில் வந்து 110 கொஷின்ஸ் 110 மார்க், அதாவது 110 கொஷின்ஸ் 110 மார்க் நம்மளோட மேஜரில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி. இந்த சப்ஜெக்டில் வந்து மொத்தமாக 30 கேள்விகள் வரும் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் பொறுத்த வரைக்கும். இந்த எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேருந்து சிலபஸ் கலெக்ட் பண்ணலாம், ஸோ எங்கேருந்து புக்ஸ்லாம் இருக்கணும்னா நம்ம வந்து பிஎட்டில் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த புக்ஸ் இருந்தாலே அதை கவர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு 10 மார்க் வந்து எங்கேருந்துன்னா ஜிகே ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அடுத்த 10 மார்க்குக்கு. ஸோ இது வந்து 150 மார்க்ஸ் டோட்டலாக. இப்போ நம்ம மேஜர்னு பார்க்குறப்போ வந்து பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஜியில் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ யூஜி பிஜியோட சிலபஸ் தான் ஆல்மோஸ்ட் வந்து இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ யூஜியில் இருக்கிற புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம், யூஜி புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பிஜி பண்ணுறப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சிலபஸில் உள்ளது தான் ஆல்மோஸ்ட் இதுலேயும் வரும். ஸோ பிஜி படிக்கிறவங்க வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போலேருந்து நீங்கள் கண்டினியூ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ எப்போ எக்ஸாம் வருதோ உங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிஜி படிக்கிறப்பயே இதுவும் சைட் பை சைட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பார்க்குறப்ப 180 கொஷின்ஸ் வருது. அதே மாதிரி வந்து டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோனா 200 மார்க்ஸ். தேங்க்யூ.